நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று காலை 10:30 மணியளவில் பதவியேற்கிறார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்த ஜெகதீப் தன்கர் கடந்த ஜூலை 21ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சி.பி. ராதாகிருஷ்ணனும், இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்சன் ரெட்டியும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டனர். செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 767 வாக்குகள் பதிவான நிலையில் 452 வாக்குகள் பெற்று குடியரசு துணைத் தலைவராக சி.பி. ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து இன்று காலை 10:30 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுக் கொள்கிறார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பதவியேற்பு விழாவில் பங்கேற்க மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருக்கு ஒன்றிய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பதவியேற்பை தொடர்ந்து மாநிலங்களவையில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்திற்கு சி.பி. ராதாகிருஷ்ணன் அழைப்பு விடுத்துள்ளதாகவும், நேற்று மாலையில் திடீரென விடுக்கப்பட்ட அழைப்பால் கட்சிகளின் தலைவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.